லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதுவும் ஒரு வெற்றிகரமான கூட்டமாக அமைந்து முடிந்தது. அது ஒரு தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதற்கு ஒத்துழைத்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டு எம்பிகள், அதாவது பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுடைய எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து பிரதமரை சந்திக்க அடுத்த கட்ட திட்டம் என இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அவருடைய இந்த பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி என்கிற அந்த சூழலில் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற தலைநகர் சென்னை என்பதை இந்த விவகாரத்தின் மூலமாக முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு எடுத்து வைத்து விட்டார் என்றுதான் நான் முதலிலேயே புரிந்து கொண்டேன். அதற்கு காரணம், இப்படி ஒரு திட்டம் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது, இதை செய்ய போகிறார்கள் என்று இந்திய துணைக்கண்டத்தில் இதன் மூலமாக பாதிக்கப்பட போகிற எந்த மாநிலத்தினுடைய தலைவரும் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பேசவில்லை என்பது அல்ல செய்தி. எல்லோருக்கும் செய்தி சென்று சேருவதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த செய்தி கிடைத்தது. எல்லோரும் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராகுவதற்கு முன்பாகவே இங்கே எல்லோரையும் ஒன்று கூட்டி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முதல் இடியை ஒன்றிய அரசுக்கு இறக்கினார். அடுத்து அவருடைய நகர்வு எப்படி இருந்தது என்று கேட்டால், தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்லித்தான் இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை இந்த நாட்டு மக்கள் முன்பு வைத்தார். எல்லோரும் நினைத்தது, நான் உட்பட தென்னிந்தியாவினுடைய முதலமைச்சர்களை அவர் ஒருங்கிணைக்க போகிறார். சந்திரபாபு நாயுடு, ரேவந்த் ரெட்டி, பினராயி விஜயன், இப்படித்தான் அவருடைய நகர்வு இருக்க போகிறது என்றுதான் நாம் நினைத்தோம். காரணம், அவருடைய பேச்சு அப்படித்தான் இருந்தது. ஆனால் பாதிக்கப்பட போகிற எல்லா மாநிலங்களையும் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் ஒருங்கிணைத்து, ஒரிசாவினுடைய பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக், அதே போன்று மேற்கு வங்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள், இப்படி எல்லோரையும் ஒருங்கிணைத்தது மட்டுமல்ல, எல்லோரையும் அழைத்து வந்து இது குறித்த விவாதத்தை தேசிய அளவில் பேசுபொருளாக்கி ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் இனி மாநிலங்களை வஞ்சிக்க முடியாது, அப்படி வஞ்சித்தால் ஒட்டுமொத்தமாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது எழும். இதன் மூலமாக இந்தியா கூட்டணியை விட பலமான ஒரு கூட்டணி அமைந்து விடும். அதை முன்னோக்கி எடுத்து செல்கிற தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருப்பார் என்பதை அன்றைய கூட்டம் அறிவுறுத்தியது. இதற்கு முதற் காரணம், முதலமைச்சரினுடைய சுயநலம் இல்லாத, தன்முனைப்பு இல்லாத, மாநில நலன் சார்ந்த முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய சீரிய இந்த முயற்சி தான். ஏன்னு சொன்னா, எந்த இடத்துல என்னுடைய தலைமையில கூட்டம்னு அவர் அறிவிக்கல. அவர் செஞ்சிருக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையிலே கூட்டம். அவருடைய முன்னேற்பாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி எல்லோரும் சேர்ந்து போய் ஒவ்வொரு தலைவரையாக சந்திக்கிறார்கள். அவர்கள் தான் அழைப்பு விடுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து தான் இந்த ஏற்பாட்டையே அவர் செய்து முடித்தார். தலைமை தாங்குவதற்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது தானே. சென்னையில் தானே கூட்டம் நடந்திருக்கிறது. அவருடைய தலைமையில் என்று அறிவித்து, என்னுடைய தலைமை ஏற்று வந்ததற்கு நன்றி என்றெல்லாம் அவர் பேசி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. அதே போன்று நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவுமே ஒரு முக்கியமான மைல்கல் தான். இதுவரை எந்த ஆளுங்கட்சியும் இப்படி எல்லா கட்சிகளையும் அழைத்து கூட்டத்தை நடத்துவது என்பது இயல்பிலேயே கிடையாது. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டணி கட்சிகளை அழைப்பார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஏறக்குறைய 72க்கும் மேற்பட்ட கட்சிகளை, லெட்டர் பேடு கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரே இல்லாம இருப்பார், தலைவரே இல்லாம இருப்பார், அந்த கட்சிக்கும் அழைப்பு. ஏன்னு சொன்னா, இந்த எதிர்ப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கூட்டித்தான் செய்ய வேண்டும்னு அவர் நினைச்சார். ஏன் அப்படி அவர் நினைக்கணும்? அவர் நினைச்சிருந்தா பிரதான கட்சிகளை கூட்டி இருக்கலாமே, கூட்டி இந்த எதிர்ப்பை பதிவு செய்துட்டு போயிருக்கலாமா? அப்படி இல்லை. வாக்கு அரசியலில் இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா கட்சியும் அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு தானே சார் அரசியலுக்கு வர்றாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதுதானே கணக்கு.
அதன் மூலமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதானே லட்சிய நோக்கம். அப்ப எல்லா கட்சிகளும் இதுல பாதிக்கப்படுறாங்க. நாளைக்கு எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இதன் மூலமாக அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டு விடும். இதன் மூலமாக அந்த குரல் என்பது நசுக்கப்பட்டு விடும் என்பதை கீழ்நிலை வரை கடத்திட்டு போனார். அதுதான் இந்த 2 கூட்டங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்துகின்ற இன்றைக்கு சட்டப்பேரவையில் அவர் பேசி இருக்கிற செய்தி மிக முக்கியமான செய்தி. பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு? திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அதிமுகவையும் சேர்த்து மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து கொண்டு இப்போது பிரதமரை சந்திக்க போகிறோம் என்று ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். அதாவது ஒரு பக்கம் அரசியலை நகர்த்திட்டு போய் அதன் மூலமாக இன்னொரு இடத்தை போய் அடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது ஒரு அரசியல் சாதுரியம். அததான் முதலமைச்சர் செய்தார். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்கிற எச்சரிக்கை மணி அடிச்சுட்டு இந்திய ஒன்றியத்தில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறதுன்னு தென்னிந்தியா பிரச்சனையாக அதை மாற்றி தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறதுன்னு சொல்லி அகில இந்தியாவில் பாதிக்கப்படுகிற எல்லா கட்சிகளையும் அழைத்து கூட்டத்தை நடத்தி நாங்க குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடுவோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு இப்ப பிரதமரையே நேரடியா சந்திக்க போறோம்னு சொல்லிட்டாரு. உன்னையே நேரடியா நாங்க சந்திக்கிறோம், எங்க எதிர்ப்பை நேரடியாக பதிவு செய்யறோம். உன்னால் ஆனதை நீ செய், என்னால் ஆனதை நான் செய்யறேன்ற அண்ணாவினுடைய பாணியை பின்பற்ற அண்ணா தமிழ்நாட்டுக்கு பெயர் வைத்து விட்டு டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும், நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய சட்டப்பேரவை உரையில் உணர்த்தி இருக்கிறார். பிரதமரை சந்திப்போம் என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்டால், உன்னால் ஆனதை நீ செய்யா, நான் உன்னை சந்திக்கிறேன், அதன் பிறகு என்ன நடக்குதுன்றதை நாம பார்த்துக்கிடுவோம்ங்கிற அந்த யுத்தத்துக்கு அவர் தயாராகிவிட்டார். இந்த ஜனநாயக போர் இன்றைக்கு சட்டமன்ற அறைகூவல் மூலமாக துவங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ மும்மொழி கொள்கை விவகாரத்தில் இப்போ அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இன்னொரு புறத்தில் பாஜக திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதில் பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை பேசுகிறாரு. குறிப்பாக திமுகவில் யாருமே படிச்சுட்டு அரசியலுக்கு வரலை, எல்லா கூட்டு களவாணிகளும் ஒன்றாக சேர்ந்து நம்ம குழந்தைங்க என்ன படிக்கணும்னு நினச்சி இவங்க முடிவு பண்ணுறாங்க. இது எம்ஜிஆர் காமராஜர்லாம் சொன்னால் கேட்கலாம், இவங்க சொன்னாலாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தையும் அவருடைய பேச்சையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் அறிவு என்பது கல்வி சார்ந்தது அல்ல. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் அண்ணாமலை பேசி இருக்கிறார். எம்ஜிஆர் சொன்னா ஏற்றுக்கலாம், காமராஜர் சொன்னா ஏற்றுக்கலாம். காமராஜர் எந்த கல்லூரியில PhD பட்டம் வாங்கினாரு, எந்த யூனிவர்சிட்டியில வாங்கியிருக்காரு? காமராஜர் எங்க சார் படிச்சாரு? எம்ஜிஆர் எந்த காலேஜ்ல அண்டர் கிராஜுவேட் பண்ணாரு, எந்த காலேஜ்ல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணாரு? அதனால படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க சொல்ற செய்தியிலேயே முரண்பாடுகள் இருக்கு. எம்ஜிஆர் சொன்னா கேட்டுக்குவோம், படிக்காதவங்க இவங்க சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப எம்ஜிஆர் படிச்சவரா, காமராஜர் படிச்சவரான்னு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மும்மொழி கொள்கை இருந்துச்சா? எம்ஜிஆர் சொன்னா கேட்டுக்கோணும், எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு 2 மொழி கொள்கை தான். ஏன் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது மும்மொழியை மாத்தல? காமராஜர் ஆட்சி காலத்துல என்ன பாடத்திட்டம் இங்க இருந்தது? என்ன மொழி கொள்கை பின்பற்றப்பட்டது? ஏன் காமராஜர் அப்ப மாத்தல? அப்ப நினைச்சிருந்தா மாற்றிருக்கலாம் தானே? ஏன் அப்ப அதை செய்யல? அப்போ அவர்கள் எல்லோரும் இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இங்கே அவர்கள் நடத்திய ஆட்சிதான் சாட்சி. சரி, இன்னொரு பக்கம் வந்துருவோம். படிக்காதவங்க எல்லாம் சேர்ந்துட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த அமைச்சரவையில படிக்காத அமைச்சர்களினுடைய பட்டியலை நீங்க வெளியிடுங்க, யாருன்னு பாத்துருவோம். முனைவர் பட்டம் பெற்றவர் சார், கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோவி செலியன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர். இதற்கு முன்பு இருந்தார்ல, அவர் 2 முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. அண்ணன் கா பொன்முடி பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பவர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டாரு, MCA படிச்சு முடிச்சிட்டாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, அவர் எத்தனை யூனிவர்சிட்டியில எங்கெங்க போய் படிச்சிருக்கிறாருன்ற பட்டியலை எடுத்து போட்டா அண்ணாமலை படிச்சு முடிகிறதுக்கு 3 நாள் ஆயிடும். மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவர் படிச்சிருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே அண்ணாமலைக்கு 3 நாள் ஆகும். போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் SS சிவசங்கர் ஒரு பொறியாளர். இப்படி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற எல்லோரும் கற்று தேர்ந்திருப்பவர்கள். கல்வி என்பது அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். காமராஜர் ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்தார, எந்த அறிவு கொண்டு திறந்தார்?
தனக்கு கிடைக்காதது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவரிடத்துல இருந்தது. அவர் என்ன சார் பட்டம் படிச்சிட்டாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார். கிராமங்கள் தோறும் சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தினார். 2 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்கினார். 4 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 6 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. இன்றைக்கு கிராமங்கள் தோறும் பள்ளியை கொண்டு சேர்த்திருக்கிற அவருடைய சீரிய சிந்தனை, அவர் கல்வியை இலகுவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவுதானே இந்த கல்வி உயர்ந்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி இருக்கு. இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக போனதற்கு காரணம் என்ன? அவர் கொண்டு வந்த சத்துணவு. சத்துணவுன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான் சத்துணவு. அந்த சத்துணவில் சத்துள்ள உணவை போட வேண்டும்னு முட்டையை போட்டவர் யாரு? கலைஞர் தான். அதை காலை உணவு திட்டமாக கொண்டு வந்தவர் யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட படிச்சிருக்கிறாருன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கலைஞர் எந்த காலேஜுக்கு போய் படிச்சார்? கலைஞர் என்ன சார் பட்டம் படிச்சாரு? எந்த பட்டமும் பெறாதவர். ஆனால் மக்களுக்காக சிந்திக்கிற திறன் அவர்களிடத்தில் இருக்கு. அதனால கல்விக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கூட தான் IPS படிச்சுட்டு வந்துட்ட, என்ன உனக்கு அறிவு இருக்கு? மக்களை பத்தி நீ என்ன சிந்திச்சிருக்கிற? இந்த மக்களுக்காக என்றைக்கு நீ பேசி இருக்கிற? படிச்சவன்லாம் அறிவாளியா? பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்வார், லேர்னருக்கும் இன்டலெக்சுவலுக்கும் வித்தியாசம் இருக்கு. படிச்சவன்லாம் லேர்னரா தான் இருக்க முடியுமே தவிர அறிவுசார் சிந்தனைகளை கொண்டவன் மட்டும்தான் இன்டலெக்சுவலா இருக்க முடியும்னாரு. படிப்பு என்பது லேர்னிங், அது கற்றல் சம்பந்தப்பட்டது. ஆனால் அறிவு ஞானம் என்பது இன்டலெக்சுவல், அது அறிவு சார்ந்தது. அதற்கு படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் IPS படிச்சுட்டு நான் ப்ரௌடு கன்னடிக்கான அங்க போய் நாடகம் நடத்திட்டு இங்க பச்சை தமிழன்னு வேஷம் போட்டு இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் காயப்படுத்தி அவமானப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில், தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு அவமான சின்னமாக மாறி போயிருக்கிறவர் நம்முடைய அமைச்சர்களை பார்த்து விமர்சிப்பது என்பது கேலி கூத்தானது. அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை. அண்ணாமலையினுடைய இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், இது போன்ற பேச்சுக்கள், வரைமுறை இல்லாத நாகரிகமற்ற பேச்சுக்களை தொடர்ந்து அண்ணாமலை பேசுவது அரசியல் நாகரிகத்துக்கு உகந்ததல்ல. எந்நேரமும் அரசியல் சக்கரம் இதே போன்று சுழன்று கொண்டே இருக்காது. சூழல் என்பது மாறிவிடும். ஒருவேளை இதெல்லாம் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை நீங்க மொழி கொள்கையோட விளையாடுறீங்க. எப்பவுமே தாயை இழுத்து பேசியவனும் தாய்மொழியை இழுத்து பேசியவனையும் விடாதேன்னு சொன்ன நாடு இந்த நாடு. எனவே நீங்கள் மொழி கொள்கையில் தலையிட்டு இருக்கிறீர்கள். நீங்க போய் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினீங்களே, அந்த கையெழுத்து பேசுறதுக்கு ஒரு இது வேணுங்கிறது. சிறைக்கு சென்றவங்க, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவங்க எல்லாம் கல்விக் கொள்கை பத்தி பேசலாமான்னு கேட்கிறாரு. சபாஸ், அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணாமலை இந்த கேள்வி கேட்டதுக்கு. நீங்க ஒரு கட்சிக்குள்ள தலைவர் ஆனதற்கு பிறகு பலாயிரக்கணக்கானவர்களை உங்க கட்சியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்கல்ல. எல்லாம் முன்னாள் IAS அதிகாரிகள், முன்னாள் தாசில்தார், PhD பட்டம் பெற்றவர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், இப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தீங்க. செயின் அறுத்துட்டு ஓடுனவன், கஞ்சா வித்தவன், பிட் பாக்கெட் அடிச்ச ரவுடி, தினந்தோறும் மாமூல் வசூல் பண்ற கேடி பசங்க, இவனுங்களை எல்லாரையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்தீங்க. நான் சொல்லல இத. உங்கள் கட்சியினுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவரும் 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் பேசிய செய்தி இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் அதிகமானவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஊடுருவி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள். சொன்னது யாரு? உங்க கட்சியை சேர்ந்த தமிழிசை. நீங்க பேசலாமா? யார் ரவுடின்னு பட்டியல் எடுப்போமா? எந்த கட்சியில சமூக விரோத கும்பல் அதிகரித்து இருக்கிறாங்கன்னு பாப்போமா? ஊருக்கு ஊரு ஒரு சர்வே நடத்தி பார்த்துருவோமா? நீங்க தயாரா இருக்கிறீங்களா? கட்சியில சமூக விரோதிகளை சேர்த்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்து சமூக விரோத செயலை அதிகாரப்பூர்வமாக செய்யுங்கள் என்று ஊக்குவித்த முன்னாள் காவல்துறையினுடைய அதிகாரி யாருன்னு கேட்டா அண்ணாமலைன்னு வரலாறு சொல்லும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்றீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமா? தியாக தணலில் பூத்த நெருப்பு அது. சிறைவாசம் என்பது தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக கருதி கொண்டிருக்கிற லட்சியவாதிகளினுடைய கூடாரம் அது. நீங்க அதை பார்த்து கல்லறியலாமா?
அதை பார்த்து விமர்சிக்கலாமா? உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்குதா? முதல்ல திமுககான செய்திருக்கிற தியாகத்துல ஒரு பங்கு தியாகத்தை செய்துவிட்டு நீங்கள் அந்த அரசியல் களத்துல அவர்கள் குறித்து பேசுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திருமணமான பூமணம் மாறுவதற்கு முன்பாக சிறைவாசம் எய்தியவர். அவருடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களினுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வழக்குகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள்னு தெரியுமா? சட்டவிரோத வழக்குன்னு ஏதாவது ஒரு வழக்குல தண்டனை பெற்றவர்களோ அல்லது சட்டவிரோத வழக்குகளில் சிக்கியவர்களோ யாராவது ஒருவர் இருக்கிறார்களா? நீங்க ஆதாரத்தோடு தர முடியுமா? நீங்க ஆதாரத்தோடு அதை வெளியிடுங்க. நீங்க ஏற்கனவே ஃபைல் 1, ஃபைல் 2ன்னு நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஃபைல் எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க பாருங்க. அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்டோட வரக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்டோட நீங்க வரணும். நீங்க எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் மீது என்னென்ன எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. மக்கள் பிரச்சனைக்காக போராடி, மக்கள் பிரச்சனைக்காக களம் கண்டு, மக்கள் பிரச்சனைக்காக சிறைவாசம் போறதுங்கிறது இருக்குல்ல, அது அரசியலில் ஒரு தியாக வரலாறு. அத்தகைய தியாக வரலாறு படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகர்த்தர்கள். நீங்க உங்களை மாதிரி எல்லாரையும் நினைச்சிடக்கூடாது. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மள மாதிரிதான் இந்த உலகமும் இருக்குன்னு எல்லாரும் நினைப்பானா? இது பொதுவான மனித இயல்பு. அது மாதிரிதான் அண்ணாமலை என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம எப்படி சமூக விரோத கும்பலை கட்சிக்குள்ள சேர்த்தோமோ அதே மாதிரியான சமூக விரோத கும்பல் தான் எல்லா கட்சிகளிலும் ஊடுருவி இருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் மீண்டும் சொல்கிறேன், பாஜகவை போல குண்டர்களினுடைய கூடாரம் அல்ல அது. அது தொண்டர்களினுடைய கூடாரம். தியாக தணலில் பூத்திருக்கிற நெருப்பு திராவிட முன்னேற்ற கழகம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் அண்ணாமலை போன்றவர்களுக்கு கிடையாது. அதே பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கிற போதே மக்கள்லாம் அப்படி கலைந்து போகிறாங்க. அதை படம் பிடித்த செய்தியாளர்களை அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் தாக்குறாங்க. அது சம்பந்தமாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை மேடையில் பேசியது கீழ்நிலையில் நன்றாக எதிரொலித்திருக்கிறது. நீங்க திமுகவை பார்த்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்டவர்கள், ரவுடி பட்டியலில் இருந்தவர்கள் என்றெல்லாம் நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சீங்க. இப்ப கீழே உங்க தொண்டர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் அகிம்சை வழியில் இந்த பொதுக்கூட்டத்துக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? எங்காவது ஒரு தலைவர் பேசுற போது கூட்டம் கலைஞ்சு போகுமா சார்? நீங்க கீழ்நிலையில இருக்கிற கட்சி எடுத்துக்கங்க. பெரிய கட்சிக்கெல்லாம் போக வேணாம். எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, மு.க.ஸ்டாலின் பேசினாரு, திருமாவளவன் பேசினாரு, வைகோ பேசினாரு, வேல்முருகன் பேசினாரு. இப்படி எல்லாம் நீங்க தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். கீழ்நிலையில ஒரு லெட்டர் பேட் இயக்கம்னே வச்சுக்கோங்க. அந்த கட்சி தலைவர் பேசுகிற போது அந்த கட்சியினுடைய கூட்டத்துல ஆட்கள் கலைஞ்சு போவாங்களா? தலைவர் பேசுறாருப்பா அப்படின்னு தானே உட்காரணும். அதானே ஒரு தொண்டனுக்குள்ளான அழகு. அப்ப அழைத்து வரப்பட்டவர்கள் எல்லாம் பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள். அவங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியல, தமிழிசை சவுந்தரராஜன் யாருன்னு தெரியல, அமித்ஷா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு 200 ரூபாய் பிரியாணி, 500 ரூபாய் குவார்டர் இது கிடைச்சிருச்சு. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்தவங்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, 4 மணி நேரம் தாங்க உட்காந்துட்டு போங்கன்னு. 4 மணி நேரம் முடிஞ்சிருக்கும், டியூட்டி டைம் முடிஞ்சோன்னா புறப்படுறாங்க அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம். எனவே அவங்கள போய் வீடியோ எடுக்கிறதுங்கிறது, ஊடகம் என்ன நடக்குதுங்கிறத பதிவு பண்றாங்க. எந்த கட்சி கூட்டத்துல எப்படி நடந்தாலும் பதிவு செய்யறது தானே. காலிச்சாரிகளுடன் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. பார்க்கலையா டைட்டில்? நம்ம வார ஏடுகள்ல பேசியதைத்தானே சொல்றாங்க. மக்கள் கடலென திரண்டிருந்தார்கள், எழுச்சி உரை நிகழ்த்தினார் மு.க.ஸ்டாலின். என்ன, மக்கள் அங்க இருக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, அதுக்கு டைட்டில் வைக்கிறாங்க. இதான சார் ஊடகத்தினுடைய வேலை. என்ன நடந்திருக்கோ அதை பதிவு பண்ணி மக்களுக்கு எடுத்துட்டு போறதுன்னா. இப்ப நான் திருச்சியில இல்ல, எனக்கு தெரியாது அண்ணாமலை கூட்டத்துல என்ன நடந்தது. எனக்கு யார் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறது? ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற ஊடகங்கள் தானே அதை செய்யணும். ஊடகங்கள் அந்த வேலையை செய்யறாங்கிறதுக்காக குண்டர்கள் தாக்குறாங்க. நீங்க இன்னொரு கட்சியை பார்த்து ரவுடி பட்டியல்ல இடம்பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி உங்களுக்கு பொருந்தது இல்ல? முன்னாள் பேராசிரியர்களா, முன்னாள் காவல்துறை அதிகாரிகளா, இந்த சமூகத்துக்கு உழைக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கம் கொண்டு வந்திருப்பவர்களா உங்க கட்சியில இருக்கிறவங்க? எல்லாம் குண்டாஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், பல்வேறு வழக்குகள் வாங்கியவன். அதுவும் வழக்குன்னா சாதாரண வழக்குகள் இல்ல, சமூக விரோத வழக்குகள். கஞ்சா பொட்டலம் வித்தது, சமூக சீர்கேடுகளுக்கு காரணமான வழக்குகள்ல சிறைக்கு சென்று விட்டு வந்தது. இன்றைக்கும் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தால் இதுதான் நிலைமை. நீங்க ஊருக்கு உபதேசம் செய்யாதீங்க. முதல்ல உங்க கட்சிக்கு ஜனநாயகம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. மக்களை எப்படி அணுகணும்னு சொல்லிக் கொடுங்க. எதை சொல்லி பத்திரிகையாளர்களுடைய உள்ளங்களை கவரணும், பத்திரிகையாளர்களை எப்படி பேசணும்ன்றத சொல்லிக் கொடுங்க. முதல்ல பத்திரிகையாளர்களிடத்துல என்ன மாதிரியான அணுகுமுறை வச்சுக்கணும்னு சொல்லுங்க. ரவுடித்தனத்தை போய் பத்திரிகையாளர்கள்கிட்ட காட்டுறாங்க. அவங்க என்ன சார் செய்வாங்க?
செய்தி சேகரிக்க வேண்டியது அவர்களுடைய பணி. அதற்காக வந்தார்கள். அதற்காக அவங்கள தாக்குவீங்களா? அயோக்கியத்தனம் இல்லையா அது? நீங்க செய்யலாமா? முதல்ல ஒரு அரசியல் கட்சி இந்த வேலையை செய்யலாமா? அத்தகைய வேலையை செய்துவிட்டு மேடையில் மற்றவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது அண்ணாமலைக்கு? எனவே அண்ணாமலை மேடையில் பேசியது கீழே அம்பலப்பட்டு போய்விட்டது. கீழ்நிலையில் நடப்பதும் அண்ணாமலை பேசுவதும் முரண்பாடு உடையது என்பதை திருச்சி பொதுக்கூட்டமே உணர்த்தி விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.